நான் பாட்டுக்கு சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. நானும் மில்லட்டில் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ராகி ஆப்பம் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. ஓகே இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அதோட அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் இருக்கிறீங்களோ அந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் வந்து ராகி, ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் உளுந்து, இதுதான் வந்து அளவு. கொஞ்சமாக வெந்தயம், நல்லா ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம எப்பயும் இட்லி மாவு கரைச்சி வைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆப்பத்துக்கு தண்ணியாக தான் கரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக வந்து புளிக்க விட்டேன். காலைல பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் பார்க்கவே ஆசையாக அழகாக இருந்துச்சு. எந்த ஆப்பம் சுட்டாலுமே மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி விடுறப்ப நல்லா வந்து சுற்றி வரும். அது மாதிரி ஆப்ப சக்தி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஹீட்டாக இருந்ததுன்னா மாவு ஊற்றினோடனே அப்படியே பிடிச்சிக்கும், சுத்த வராது. அதுக்காக தான் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. பட் இதுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அவங்களுமே நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நிறைய மம்மிஸ் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மில்லட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, வாயிலே வைக்க மாட்டாங்கன்னு. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்.